புல்வாமா தாக்குதலில் பாகிஸ்தானுக்கு தொடர்பு இருப்பதாக ஆதாரங்களோடு நிரூபித்தால் பாகிஸ்தானுக்கு தற்பொழுது கண்டனம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 40 ராணுவ வீரர்கள் வீர மரணமடைந்த புல்வாமா பயங்கரவாத தாக்குதல் தொடர்பாக இந்தியா பாகிஸ்தான் இடையே வார்த்தை போர் முற்றி உள்ளது. எந்த ஆதார ஆவணங்களும் இன்றி புல்வாமா தாக்குதலுக்கு பாகிஸ்தான் தான் காரணம் என இந்தியா குற்றம் சாட்டுவதாக அந்நாட்டு பிரதமர் இம்ரான்கான் தெரிவித்தார். புல்வாமா தாக்குதலுக்கு பாகிஸ்தான் தான் காரணம் என்பதற்கான ஆதாரத்தை அளித்தால் நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறிய இம்ரான்கான், இந்தியா ராணுவ ரீதியிலான தாக்குதல் நடத்தினால் தகுந்த பதிலடி கொடுக்கப்படும் என்றும் எச்சரிக்கை விடுத்தார். அவரது பேச்சுக்கு பதிலளித்த பாதுகாப்புத்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன், மும்பை தாக்குதல் தொடர்பாக பலமுறை ஆதாரங்களை கொடுத்தும் ஒன்றுமே செய்யாத பாகிஸ்தான் இப்பொழுதும் அதேபோல ஆதாரங்களை கேட்பதாக குற்றம் சாட்டினார். பயங்கரவாதிகளுக்கு பதிலடி கொடுப்பது எப்பொழுது, எப்படி, எங்கு என்பதை ராணுவமே முடிவு செய்யலாம் என்றும் அவர் குறிப்பிட்டார். If anything, the response that the people of India have shown has only brought in greater motivation into them to say, we shall fight terror and defeat them squarely. புல்வாமா தாக்குதலுக்கான ஆதாரங்களை பாகிஸ்தான் பிரதமர் கேட்பது நொண்டிச்சாக்கு என இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சக செய்தித் தொடர்பாளர் ரவீஷ்குமார் தெரிவித்தார். ஜெய்ஷ்-இ முகமது தீவிரவாத இயக்கமும் அதன் தலைவர் மசூத் அசாரும் பாகிஸ்தானைச் சேர்ந்தவர்கள் என்ற உலகறிந்த உண்மையை பாகிஸ்தான் பிரதமர் உணரவில்லையா என்றும் கேள்வி எழுப்பினார். The Pakistani Prime Minister has ignored claims made by the Jaish-e-Mohammed as well as by the terrorist who perpetrated this heinous crime. It is a well-known fact that Jaish-e-Mohammed and its leader Masood Azhar are based in Pakistan. This should be sufficient proof for Pakistan to take action. புல்வாமா தாக்குதலை நிகழ்த்திய ஜெய்ஷ்-இ முகமது தீவிரவாத இயக்கத்தின் தலைவர் மசூத் அசார் பாகிஸ்தானில் உள்ள நிலையில் அதைவிட வேறு என்ன ஆதாரம் பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான்கானுக்கு தேவைப்படுகிறது என பஞ்சாப் முதலமைச்சர் கேப்டன் அமரீந்தர் சிங் கேள்வி எழுப்பினார். மசூத் அசாரை பயங்கரவாதிகள் பட்டியலில் சேர்க்க வேண்டும் என்று இன்னும் 2 நாட்களில் ஐக்கிய நாடுகள் சபையில் முன்மொழியப்படும் என்று பிரான்ஸ் மூத்த அதிகாரி ஒருவர் பிடிஐ செய்தி நிறுவனத்திடம் தெரிவித்தார். பிரான்ஸ் அதிபரின் வெளியுறவு விவகாரங்களுக்கான ஆலோசகர் பிலிப் எடியனுடன் இந்திய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் நேற்று நடத்திய ஆலோசனையை அடுத்து பிரான்ஸ் இத்தகைய வலியுறுத்தலை ஐநாவிடம் முன்வைக்கிறது. இதற்கிடையே ஜம்மு காஷ்மீரில் உள்ள ரஜோரி மாவட்டத்தில் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி இந்திய நிலையை குறிவைத்து பாகிஸ்தான் ராணுவம் நேற்றிரவு துப்பாக்கிச்சூடு நடத்தியுள்ளது. இதற்கு இந்திய ராணுவமும் தக்க பதிலடி கொடுத்ததை அடுத்து அங்கிருந்து பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் திரும்பிச் சென்றனர்.